இக்னிஸ் பெட்ரோல், சியாஸ் இந்த 4 சிலிண்டர் வெஹிக்கிள்ல இருக்க டைமிங்கை பத்தி பார்க்க போறோம். அதுவும் பர்டிகுலரா பெட்ரோல் இன்ஜினை பத்தி பார்க்க போறோம். இப்போ நாங்க ஒரு இன்ஜின் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது டைமிங்கோட மார்க் மட்டும் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இது இன்லெட் கேமு, இது எக்ஸாஸ்ட் கேமு, இது கிராங்க் ஷாஃப்ட். கிராங்க் ஷாஃப்ட்ல கேம் ஷாஃப்டை பொறுத்த வரையும் நம்ம இன்லெட் கேன்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3 டாட் இருக்கும். கீழே இருந்து உங்களுக்கு மொத்தம் இது மாதிரி 3 பிளாக் மார்க் இருக்கும். கேம் உள்ள ஒரு சின்னதாக ஒரு பிளாக் ஒரு புள்ளி ஒன்று இருக்கும். கொஞ்சம் க்ளோஸாக வந்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு புள்ளியும் நம்ம இதை கரெக்டாக செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த இடத்துல ஏரோ வரும். இது எக்ஸாஸ்ட் கேமு. எக்ஸாஸ்ட்ல இந்த ஏரோ மார்க்குக்கு நேராக போட்டுடணும். அதே மாதிரி கிராங்க் ஷாஃப்டை பொறுத்த வரையும் இது நம்ம லொக்கேட் பண்ணி கீழே கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கோடு தெரியுதுங்களா? இந்த கோடுக்கும் இந்த பிளாக் மார்க்குக்கும் மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைமிங் பொறுத்த வரையும் பக்காவாயிரும். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பின்பக்கமாக போய் பார்க்கும்போது நல்லாவே தெரியும்.